ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலாம் பசங்க வரத்துக்குள்ளே. ஒரு ½ கேபேஜ் எடுத்துக்குவேன். எடுத்த கேபேஜை கட் பண்ணிட்டேன். ஒரு கடாய் வச்சு அதில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய், கொஞ்சமாக கரம் மசாலா, 4 கப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 1 கப்பு வந்து மைதா, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 கப்பு போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம். நம்ம சின்ன சின்னதாக ஆனியன் எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துடலாம். ஆனியனை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரை பண்ணதை எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணதை எடுத்துக்கலாம். கேபேஜ் எல்லாம் பொரித்து எடுத்துட்டேன். அதே எண்ணெயில் கார்ன் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடுவோம். ஆயில் சூடாகிடுச்சு. கட் பண்ண ஆனியன் போட்டுருவோம். ஒரு ஆனியன் எடுத்து கட் பண்ணால அதை போட்டேன். கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி கலருக்காக போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டேன். உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். என்கிட்ட சோயா சாஸ் இல்லை, இருந்துச்சுன்னா அது ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கட்டி இல்லாமல் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த வதங்கின ஆனியனோட இதை மிக்ஸ் பண்ணி சரி கார்ன்ஃப்ளவர் போட்டது அதோடய வந்து ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இதை வந்து பிச்சு போட்டுடலாம் சின்ன சின்னதாக. இங்கே கொதிச்சிருச்சு. இதில் ஆட் பண்ணிவிடுவோம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மேலே வந்து கட் பண்ண ஆனியன் போட்டுடலாம். தூவிடலாம். இப்போ இந்த கார்ன் எடுத்து போட்டு இப்போ காளான் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.